Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு kids favorite dish ன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ். என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னீர் புர்ஜி. இது எதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொட்டிஸ், even for bread toastக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீரை நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அது நல்லா சின்ன சின்னதாக ஆகிற வரைக்கும் நல்லா நசிக்க விட்டுக்கோங்க. இது எவ்வளோ குவான்டிட்டி பன்னீர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ ரொம்பவே ஒரு ஆப்டான டிஷ். இப்போ ஒரு பேன் எடுத்து 1-2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், ஜீரகத்துலேருந்து நல்ல ஒரு அரோமா வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் இது வந்து ஆட் பண்ண போகிறோம். உடனே ஆட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ பிங்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு 1/2 கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிட்டா கூட போதும். இல்லை உங்களுக்கு கேப்சிகம் பிடிக்கணும் ஒரு ஃபுல் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மால் சைஸ் டொமேட்டோ. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜீரகம், மஞ்சள் தூள், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப. இது எல்லாமே நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே சால்ட் மட்டும் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா பன்னீர் வந்து ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல குக் ஆகிறதுக்கு. ஸோ இது ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ரா ஸ்மெல் நல்லா போயாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ண பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டூ செக் இட். அதே மாதிரி இந்த பன்னீர் புர்ஜியோட ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா இருந்துச்சா இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை. பாருங்கள், இப்போது ஈஸியாக பன்னீர் புர்ஜி ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் டைமில் ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். இப்போ ஆஃபீஸ் கோயிங் கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இது ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்தியான டிஷ்ஷு. ஸோ இது கூட ஒரு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சில் ஒரு லெமன் ஆட் பண்ண போகிறோம். 1/2 லெமனுக்கு கம்மியாகவே ஆட் பண்ணியிருக்கேன். பட் பிகாஸ் நான் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குக் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். பன்னீர் புர்ஜி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், இது கூட ரொட்டிஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பிரெட் டோஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ.